ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட வீக்லி ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம், ஃப்ரிட்ஜில வந்து எப்படி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேங்கிறத ஒரு வீடியோவா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்க இருக்க ஏரியால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் மார்க்கெட் போடுவாங்க. அதனால வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வாங்கிட்டு வந்துருவோம். இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மண்டே அன்னைக்கு எடுத்தது. முந்தின நாள் நைட்டு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படிங்கிறதால ஃப்ரிட்ஜில வந்து அப்படியே வச்சிருந்தேன். காலையில வீட்டு வேலை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரீ டைம்ல ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு, வெஜிடபிள்ஸ்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு, இஞ்சிய விட பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா இதில கொஞ்சமா மஞ்சள் தூளும், கல்லுப்பும் வந்து சேர்த்துட்டு மிக்ஸியில வந்துட்டு அரைச்சுக்கணும். இதில தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நைஸா வந்து அரைச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து 1 வாரம் வரையிலும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃப்ரீசர்ல வந்து வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, 1 மாசம் வரையிலும் கெட்டு போகாமலே இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏத்த மாரி நான் வந்து குவான்டிட்டிக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து செஸ்வான் சட்னி வந்து ரெடி பண்றதுக்கு வந்து ஒரு பவுல்ல 20 போல காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருந்தேன். இது வந்து நம்ம டைரக்ட்டா வந்து அரைச்சோம் அப்படின்னா, லைட்டா வந்து திப்பி திப்பியா இருக்கும். அதனால வந்து சுடுதண்ணீல வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து ஊற விட்டு, அதுக்கப்புறமா அரைச்சோம் அப்படின்னா, நல்லா நைஸா வந்து அரைச்சிடலாம். இது ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வந்து ஊறட்டும். சேம் இதே மாரியே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியும் வந்து பார்த்தீங்கன்னா, சுடுதண்ணீல வந்துட்டு ஊற வச்சு எடுத்துக்க போறேன். தக்காளியில மேல இருக்க லைட்டா அந்த காம்பு பகுதிய மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து நல்ல சூடான தண்ணீல வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா, ஒரு 20 நிமிஷம் ஊறுனாலே போதும். ஈஸியா தோலெல்லாம் வந்து உரிக்க வந்துரும். ஃபர்ஸ்ட்டுலாம் வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்றேன் அப்படின்னாலே, கேரி பேக்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதுல வந்து கேரட் தனியா, பீட்ரூட் தனியா, வெண்டைக்காய் தனியா, இது மாரி தனித்தனியா வந்து போட்டு வச்சுட்டுருப்பேன். ஆனா பார்க்கும்போது கொச்ச கொச்சன்னு இருக்க மாரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆர்கனைசர் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது, ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் பார்க்கவும் நீட்டான மாரி இருந்தது. இந்த ஆர்கனைசர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரெகுலரா யூஸ் பண்றது தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குனது. நடுவுல குடுத்துருக்க 3 பாக்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து யூஸ் பண்ணலங்கிறதால, அத தனியா எடுத்து வச்சுட்டு, வெஜிடபிள்ஸ்க்கு பதிலா இதுல வந்து தக்காளி வந்து ஸ்டோர் பண்றதுக்காக இந்த பாஸ்கெட் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுல அந்த நடுவுல குடுத்துருக்க பாக்ஸ்ல கூட நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஓப்பன்ல வந்து வைக்கணும் அப்டின்னா கூட, நம்ம வந்து கீழ ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ரேக் இருக்கும் பாருங்க. அதுல வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணல. தேவைப்படும்போது எடுத்துக்கலான்னு சொல்லி நான் வந்து தனியா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெகுலரா சமைக்கிறதுக்கு தேவையான பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து இப்ப ரீசென்ட்டா மீஷோல வந்து ஒரு 6 பீஸ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து நல்லா கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். சரி அதில வந்து ஸ்டோர் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கீழ வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு பச்சை மிளகாய் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பில வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சிருந்தேன். கீழ டிஷ்யூ வந்து போட்டுட்டு மேல வந்து கருவேப்பில வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா, வாரத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். லைட்டா ஈரம் இருந்தாலும் கூட நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கோங்கிறதால, அந்த தண்ணியெல்லாம் வந்து ஈஸியா வந்து அதுவே வந்து இழுத்துரும். அப்ப வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணும்போது, பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து உரிச்சு வச்சிருந்தேன். பேலன்ஸ் இருக்கிறத அதையும் வந்து தனியா ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு புதினா வந்து ஸ்டோர் பண்றதுக்கு தனியா ஒரு கிளாஸ் பவுல்ல டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதையும் வந்து கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் எதுவும் போடல. தனியா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரிட்ஜோட சைட் ரேக்ல வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சுங்கிறதால, சைட்ல வந்து அழகா வந்து அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தேங்கா மட்டும் கட் பண்ணிட்டு கிளாஸ் கண்டெய்னர்ல வந்து போட்டு வச்சுட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 3 நாளைக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தேங்காய் உடைச்சுட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து நான் ஃப்ரீசர்ல வந்து வைக்கல. சைட் ரேக்ல தான் வந்து வைக்கிறேன். தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் இந்த டைம் வந்து லெமன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து டைரக்ட்டா ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சோம் அப்படின்னா, சீக்கிரமா வந்து கெட்டு போயிடும். அதுவே நம்ம ஒரு பாத்திரத்துல, இல்லன்னா வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல வந்துட்டு லெமன்ல வந்து ஃபுல்லா தண்ணி முழுகுற மாரி தண்ணி வந்து ஃபுல்லா ஊத்திட்டு வச்சோம் அப்படின்னா, 1 மாசம் ஆனாலும் கெட்டு போகாத மாரி அதே மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லெமன் வந்து நான் வாங்கினேன் அப்படின்னா, இது மாரி தான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன்.
அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாமலும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு, இந்த 2 ஆர்கனைசர் பாஸ்கெட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்குனது தான். இது வந்து செட் ஆஃப் 4 வந்து வாங்குனேன். இப்போதைக்கு 2 மட்டும் யூஸ் பண்றேன். ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, கேரட்டு, அதுக்கப்புறம் முருங்கக்காய், ஒரே ஒரு முள்ளங்கி இருந்துச்சுன்னு வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி வந்துட்டு கீழ ஃபுல்லா அந்த வேர் பகுதியெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு, அத வந்து ஸ்டோர் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். காலையில ஃப்ரிட்ஜ் வந்து டீப் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஃப்ரிட்ஜ் மேட் வந்து போட்டுட்டேன். மாவெல்லாம் ஏதாவது சேர்ந்துருச்சு அப்படின்னா கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப ரீசென்ட்டா ஒரு 2 வாரமா வந்து இந்த ஜிப்லாக் கவர் தான் வந்து யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போட்டுட்டு லாக் பண்ணி வச்சிரலாம். நான் இப்ப கத்திரிக்காய், வெண்டைக்காலாம் வந்து தனித்தனியா வந்து ஸ்டோர் பண்ணிட்டு, நமக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்குங்கிறதால ஈஸியா வந்து அதில என்ன காய் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இத வந்து கீழ இருக்க ரேக்ல வந்து வச்சிரலாம். இதுவே ஒரு பாஸ்கெட்ல வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா, ஒரு மாரி கச்ச கச்சன்னு இருக்க மாரி இருக்கும். கேரி பேக்ல போட்டாலும் சேம் அதே மாரியே இருந்துச்சு. இது வந்து பார்க்க கொஞ்சம் நீட்டா இருந்த மாரி இருந்தது. இது வந்து பிளாஸ்டிக் கவர் தான், நான் இல்லன்னு சொல்லல. என்கிட்ட நெட் பேக் வந்து இருந்துச்சு. பட் அதுலலாம் வந்து போட்டோம் அப்படின்னா, சீக்கிரமா ஒரு 4 நாள் ஆனாலே சீக்கிரம் வந்து காயெல்லாம் வந்து வாடி போயிருது. இது வந்து நான் காய்கறிலாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு ரீசென்ட்டா வந்து வாங்குனேன். அந்த கீழ இருக்க ரேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, அழகா வந்து அடுக்கி வச்சுட்டேன் அப்படின்னா, பார்க்கவும் நீட்டா இருக்கு. அதே மாரி ஃப்ரிட்ஜ்லயும் வந்துட்டு மேலலாம் எதுவும் வைக்காம கொஞ்சம் எம்ப்டியா இருந்த மாரி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்வான் சட்னி வந்து ரெடி பண்றதுக்கு வந்துட்டு மிளகா நல்லா சாஃப்ட்டா வந்து ஊறி வந்துருச்சு. அத வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து நல்லா நைஸா வந்து அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா பொடி பொடியா வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளியில இருக்க தோலையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு, அதையும் வந்து மிக்ஸி ஜார்ல தனியா வந்து அரைச்சு எடுத்து வச்சுக்கங்க. செஸ்வான் சட்னி வந்து ரெடி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு வந்து ஒரு பேன ஹீட் பண்ணிட்டு, அதில வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தியா வந்து சேர்த்துக்கங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் வந்து சேர்த்துட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, பூண்டு வந்து சேர்த்து, அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா வந்து இறங்குனதுக்கு அப்புறமா, நம்ம அரைச்சு வச்சிருந்த மிளகா பேஸ்ட் இருக்கு இல்லையா? அத வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருந்தேன். நீங்க நார்மல் மிளகாய் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 7லேருந்து 8 மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கங்க. நான் கலருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீரி மிளகாய் வந்து எடுத்திருந்தேன். மிளகாய் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு, தக்காளியும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டா வந்து அரைச்சு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில தண்ணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா வந்து சேர்க்காம, கொஞ்சமா மட்டும் மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்து நல்லா அலசிட்டு, அந்த தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வந்து குக் ஆகட்டும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டு, நம்ம வந்து கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா, அடி பிடிக்காம இருக்கும். லாஸ்ட்டா வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா மட்டும் சர்க்கரை வந்து சேர்த்துட்டு, லெமன் ஜூஸ் வந்து ஒரு 1/2 லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, செஸ்வான் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல ரெடி பண்ற ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்க்குலாம் வந்துட்டு கொஞ்சமா வந்து ஆட் பண்ணி ரெடி பண்ணோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம சப்பாத்தி, தோசைக்கலாம் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாருக்கும். இத வந்து நம்ம 1 மாசம் வரையிலும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாம இருக்கும். லாஸ்ட்டா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வச்சாச்சு. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் வந்துட்டு பார்க்கவே கொஞ்சம் நீட்டா இருந்த மாரி இருந்துச்சு. நாங்க 2 பேரு தான் அப்படிங்கிறதால காயெல்லாம் வந்து பார்த்து தான் வாங்குவேன். நெறைய வாங்கி வேஸ்ட் பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாம நடுவுல வந்து கீரை 2 நாள் வாங்குவோமா, அத வச்சே வந்து அந்த வாரத்த வந்து ஓட்டிடுவோம். அண்ட் ஃபைனலி நம்ம விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் வந்து புடிச்சிருக்குன்னு சொல்லி நெனைக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இப்ப தான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் விளாக்ல பார்க்கலாம். பாய்.